ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு புளித்தொக்கு பார்க்கலாம். இதனால ஒரு மாதம் கூட வச்சு நல்லா சாப்பிட்லாம். புளித்தொக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். அதோட ஒரு 10-12 வரமிளகா, ஒரு ஸ்பூன் எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு, ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். வாசனை நல்லா இருக்கும். நான் சாதம் ஃபர்ஸ்டே வடிச்சிட்டேன். அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குழையாம வடிச்சுக்கலாம். கொஞ்சம் குழஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்டே கிண்டி வச்சிருங்க. கொஞ்சம் உதிரி ஆயிரும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு வறுக்க வேண்டியது வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இன்னும் சேர்க்கல. இதில் ஜீரகம், மிளகு அண்டு தனியா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். புளித்தொக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா செவக்காய் வறுத்துக்கலாம். அதோட மிளகாய் காம்பு கிள்ளி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு தனியாலாம் போடனா நல்லா வாசனையாக இருக்கும். புளி சாதம் வந்து இதோட வெந்தயம் போடலன்னு சொன்னால ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எள்ளு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா எள்ளு வந்து நல்லா படபடான்னு பொரியும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. லாஸ்டா எள்ளு போட்டு வறுத்தா போதும். கொஞ்சம் வறுபடணும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் புளி. இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. சாதம்லாம் நீங்கள் முன்னாடியே வடித்து வச்சிட்டிங்கன்னா இதை செஞ்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதம் கொஞ்சம் குழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கிண்டி வச்சுருங்க. கொஞ்சம் அப்படியே உதிரியாக வந்துடும். இவ்வளோ தான் அரைக்கணும், இதுக்கு மேலே அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே கடாயிலே செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த அரைச்சி வச்சிருந்த பொடியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளி இதோட சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு சேருங்க. நல்லா தரத்தரான கொதிச்சு மேலே தெரிக்கும். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக பச்சை நல்லெண்ணெய் தான், காய்ச்சினதெல்லாம் கிடையாது.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றி வைங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் புளி சாதம் சாப்பிட்றதுக்கு. இதில் என்ன உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும். டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துக்கிட்டா அந்த புளி சேர்க்கறதுக்கு பேலன்ஸ் ஆகும், இல்லைன்னா மேலே மேலே வர மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கறதுல, நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வந்து புழுங்கல் அரிசி சாதம் தான். பச்சரிசியில் செய்கிறதா கூட பச்சரிசியை வடித்து வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் இது புளி சாதம். எள்ளு தனியாலாம் வறுத்து போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லாக எல்லாம் சாதத்தில் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏற்கனவே ஊற்றிட்டேன். பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டும் போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த பச்சை நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சாப்பிட்றது. எல்லாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செஞ்சாச்சு. புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற தொக்கை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நல்லாயிருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். வெளியில் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கோங்க போதும். புளி தொக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஒரு மாதம் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதுக்கப்புறம் தனியாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.